வணக்கம். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும், மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய பிரதான பிரச்சனையாக அரசியல் ரீதியாக தற்போது பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில்தான் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம், காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் என தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்திலும் அதுபோன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காரணம் தண்ணீர் இல்லை என்று கர்நாடகா கைவிதிக்கிறது. இந்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல இருப்பதாகவும் அங்கு சென்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்தித்து மேகதாது அணை மற்றும் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக பேச இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் தற்போது வரையில் தமிழக அரசு அதை உறுதிப்படுத்தவில்லை. மாறாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறும்போது கூட உரிய நேரத்தில் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் அறிவிப்பார், முதலமைச்சர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும், முதலமைச்சர் எங்கே செல்ல போகின்றார், யாரை பார்க்க போகின்றார், எப்போது செல்ல போகின்றார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை அனைத்து வதந்திதான் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதனால் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு, அரசினுடைய நிலைப்பாடு பொறுத்தவரையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்கிறாரா இல்லையா என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் மாறாக கர்நாடகா பொறுத்தவரையில் அங்கு முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், முதலமைச்சர் விஜய் நிச்சயமாக கர்நாடகா வருகிறார் என்று அவர் உறுதியாக தெரிவித்து வருகின்றார். ஏற்கனவே கர்நாடக தலைமை செயலருக்கு தமிழக அரசு முதலமைச்சர் அலுவலகம் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அப்போது கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேச சூழலை உருவாக்க வேண்டும், அதை பேச தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சருடைய அலுவலகம் தெரிவித்ததாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருந்தார். அதை தமிழக அரசு தற்போது மறுத்து வருகின்றது. இந்த நிலையில்தான் அங்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் கூட இருக்கின்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. இந்நிலையில் தான் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மீண்டும் தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா வர இருக்கின்றார் என்பது உறுதியாக இருக்கின்றது என்று டி.கே. சிவகுமார் கூறி வருகிறார். இதுக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு இருக்கின்றது. அவர் கர்நாடக முதலமைச்சரை இங்கே வர சொல்லுங்கள் என்றும், அதே போன்று தற்போது முதலமைச்சர் கர்நாடகா சென்று அங்கு முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கான எந்த தேவையும் இல்லை, காவிரி பிரச்சனை என்பது தாவேகாவின் தனிப்பட்ட கட்சி பிரச்சனை அல்ல என்றெல்லாம் தொடர்ந்து கண்டனம் எழும்பி வருகிறது. குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். காவிரி பிரச்சனை என்பது தாவேகாவின் தனிப்பட்ட கட்சி பிரச்சனை அல்ல, பிரதமர் மோடி இருந்தால் முதலமைச்சர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே தவிர கர்நாடகா சென்று அங்கு முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்திப்பது என்பது தேவையற்ற செயல் என்றெல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி எல்லாம் கண்டனம் தெரிவித்து வருகிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்றால் அவர் பிரதமரை சந்தித்துதான் பேச வேண்டும் தவிர கர்நாடகா சென்று அங்கு முதலமைச்சர் சந்திக்க கூடாது, இது காவிரி விவகாரம் தனிப்பட்ட தாவேகாவின் கட்சி பிரச்சனை அல்ல என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தமிழக அரசு தரப்பில் அவர் கர்நாடகா செல்ல இருப்பதாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மீண்டும் தெளிவாக கூறி வருகிறார், முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வருகிறார், காவிரி விவகாரம் தொடர்பாக, மேகதாது அணை தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார், அதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம், அவர் வந்தார் காவிரி அவர் சென்று பார்வையிடட்டும், அதற்காக நாங்களே எங்களுடைய செலவில் ஹெலிகாப்டர் எல்லாம் ஏற்பாடு செய்கின்றோம், அவர் சென்று தாராளமாக பார்வையிடலாம், நிலைமை என்ன என்பது அவர் நேரடியாக பார்வையிட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்றெல்லாம் டி.கே. சிவகுமார் தெரிவித்து வருகின்றார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. கர்நாடகாவில் கூட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது, நமக்கே போதிய அளவு தண்ணீர் இல்லை என்றும், மேகதாது அணை கட்டியாக வேண்டும் என்று கர்நாடகா உறுதியாக இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரி மேலாண்மை ஆணையம் அதே போன்று ஒழுங்காற்று குழுவினுடைய உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தமிழர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இப்படியாக பரபரப்பான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம், அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளும் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும், எதிரொலிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரிதி.